ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க இந்த குடல் குழம்பு ரொம்பவே சுவையாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குடல் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை வாஷ் பண்ண குடலை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். வேக வைக்காமல் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எல்லா குடலையுமே குக்கரில் சேர்த்துட்டு இதில் நம்ம வாசனைக்காக கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 1 லவங்கம், 4 கிராம்பு. இந்த மசாலா எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், குடல் வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, துருவி எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவின 1 மூடி தேங்காவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு தான் அரைக்கணும், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன், சேர்த்துட்டு அதே ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச தேங்காய் விழுத ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. சூடானதும் இதில் 100 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடல் பாசி சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டுங்க. அடுத்ததாக நம்ம கீறி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதே ஸ்பூனால் இன்னொரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளியில் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததாக குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூளும் பார்த்திங்கன்னா ஒரு 1 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்குடல் இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் கரெக்டாக வரும்.
குடல் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தேவையான அளவு அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவியாக வேணும்னா நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தடவை. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், மிளகு, ஜீரகம் இந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்பயே சேர்த்துட்டோன்னா குழம்பு கொதித்து வரும்போது அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கரெக்டான அளவில் வந்துடும். இந்த விழுது சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விடுங்க. மசாலா குழம்போட நல்லா இறங்குற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹையில் வச்சுட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். குழம்ப நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு கொதி வரும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அடுப்பை குறைச்சி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து ஓரளவு கெட்டியாயிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லா வரும். பாருங்கள் நல்லா குடல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்தோம். நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக சுவையான நம்மளுடைய ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.